ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறனால, நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்து பண்ணுறனால ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 650 கிராம் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணணும். மேரினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எல்லாமே சேர்க்கணும். அதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையில் வந்து ஒரு 20 கருவேப்பிலையில சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போன்லெஸ் பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. சிக்கன் இல்லைனா நீங்கள் வந்து போனோட கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதே நேரத்தில் சிக்கனை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா இறங்கி நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம கறி அதே நேரத்தில் ரோஸ்ட் அதெல்லாம் செய்கிறோம்னா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து நம்ம வதக்கணும். அதனால் இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. நான் வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி நான் வந்து உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்கிட போகிறேன். நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அது எதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு வந்து வெங்காயத்தில் இருக்க தண்ணி தன்மை வந்து சீக்கிரமாக வந்து வெளியே எடுத்துரும். தண்ணித்தன்மையை வெளியெடுக்கிறனால வெங்காயம் வந்து ரொம்பவே குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து வதங்கிடும். அதனால் உப்பு வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்றேன். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன்லேயே உப்பு வந்து சேர்த்துருக்கோம். நம்ம பத்தலைனா கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்றனால நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடும். இந்த மாதிரி கலருக்கு மாறினக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். என்றைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போய் நல்ல வாசனையாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு வந்து வெங்காயமும் கூடயே வந்து வதங்கும். அந்த மாதிரி வெங்காயம் வதங்குறனால நம்ம நினச்ச கலருக்கு வந்து வெங்காயம் வந்து மாறிடும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி நம்மளுக்கு வெங்காயம் வந்து நம்ம நினச்ச கலருக்கு, அதாவது நல்லா வந்து ஓரளவுக்கு டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து நல்லா வந்து மாறிடுச்சு. நல்ல மொறுன்னு வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து மொறுன்னு கிடச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. அதே நேரத்தில் மொறுன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரோஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கருவேப்பிலையில் வந்து ஒரு 20 கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துடலாம். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்க்கும் போதும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. மேரினேட் பண்ண சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் அதே நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ஆனியனும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து மெதுவாக வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். நம்மளுக்கு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானது வந்து வெங்காயம் அப்படிங்கிறது வந்து வெங்காயத்தை வந்து நான் சொன்ன மாதிரியே ஓரளவுக்கு நல்ல வந்து ப்ரௌன் கலருக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வந்து அந்த ரெசிபிக்கு வந்து தரும். அது வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ வந்து வெங்காயத்தையும் சிக்கனையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம ரோஸ்ட் வந்து செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம வந்து சிக்கனை வந்து வேக விட போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா வந்து வெந்துடும்.
சிக்கனை வந்து அரை கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்படி வேக வைக்கும்போது சிக்கனே வந்து வெளியே தண்ணியை விடும். அந்த விடுற தண்ணியிலே வந்து சிக்கன் வந்து முக்கால்வாசி வந்து வெந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நம்ம மூடியை திறக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். இது வந்து சிக்கன் விட்ட தண்ணி. இந்த தண்ணியிலே வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு சிக்கன் வந்து 80% வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒரு 80% வந்து நல்லா குக் ஆயிருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வந்து வத்திருச்சு. அதே நேரத்தில் நம்மளுக்கு பச்சை வாசனை நல்லா வந்து போயிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 20% மட்டும் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து வேக வைக்கணும். அதை வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கோ இல்லை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா அடி வந்து பிடிச்சிரும். ஏன்னா வந்து தண்ணியே இல்லை, நம்ம வந்து வெறும் எண்ணெயில் தான் வந்து நம்ம வதக்கிற மாதிரி கொதிக்க விடுறோம். நம்ம இந்த மாதிரி வதக்கிற மாதிரி 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுறதுனால இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக மாறும். அதே நேரத்தில் நமக்கு சிக்கனும் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டேன் மூடி போட்டு. சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. அதே நேரத்தில் திறந்து பார்த்த உடனே நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் சிக்கன் வெந்துட்டானும் பார்த்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்து சிக்கன் வந்துருச்சு. முதல்ல வந்து தண்ணியிலே 80% வந்து வெந்திருக்கு. அதுக்கப்புறமா 20% வந்து அந்த எண்ணெயிலே வந்திருக்கு. ரோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வேகிறனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து சிக்கன் வந்து தரும். அதனால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க சிக்கனை. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. நம்ம கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருவோம். அதாவது மிளகுத்தூள். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா, அதாவது பெப்பர் எல்லாம் நல்லா வந்து சிக்கனில் வந்து சேர்ந்தக்கப்புறமா கடைசியாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சோண்டு தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வாசனையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டை வந்து ஈஸியாக அது வந்து கொடுத்துரும். அதே நேரத்தில் வாசனையும் ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட வந்து பார்க்குறேன். நன்றி.